வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பேச வந்திருக்க தலைப்பு என்னென்னா, அமீரகம் அல்லது துபாய் இதனுடைய புதிய ரயில் புரட்சி என்ற தலைப்பில் தான் பேச வந்திருக்கின்றேன். துபாயில் அல்லது அமீரகத்தில் மிகப்பெரிய ரயில் துறையின் புரட்சி ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்வண்டி துறையில் ஏற்பட்டிருக்கும் இந்த புரட்சி என்பது இதுவரை உலக அரங்கில் இல்லாத அளவிற்கு மிகவும் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து வருகிறது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். துபாய் தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நகர வளர்ச்சியின் முகவராகவே இந்த திட்டம் செயல்படுகின்றது. இப்போது அந்த நகரம் ஒரு புதிய போக்குவரத்து புரட்சிக்கு தயாராகிறது. எத்திஹாத் ரயில் தேசிய ரயில் திட்டம் மற்றும் மெட்ரோ ப்ளூ லைன் மெட்ரோ திட்டம், இந்த இரண்டு பெரும் ரயில் திட்டங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை என்று கூறினால் அந்த வார்த்தை மிகாது. சரி, திட்டங்கள் என்ன என்பது குறித்து இப்பொழுது பார்ப்போம். எத்திஹாத் ரயில் என்பது UAE முழுவதையும் இணைக்கும் 900 கிலோமீட்டர் நீளமான தேசிய ரயில்வே வலைப்பின்னல். இதன் நோக்கம் சரக்கு போக்குவரத்துடன் மக்கள் பயணத்திற்கான போக்குவரத்தையும் உறுதி செய்யவே இந்த ரயில்வே வசதி ஏற்படுத்தப்படுகின்றது என்று கூறலாம். ஆரம்பம் மற்றும் முன்னேற்றம். இந்த திட்டம் பல கட்டங்களாக முன்னேறி வருகின்றது. 2026ஆம் ஆண்டு பயணிகள் சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எத்திஹாத் ரயில் என்பது தற்பொழுது பிரெஞ்சு நிறுவனத்துடன் இணைந்து ரயில் இயக்கத்திற்கான கூட்டாண்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இணைக்கும் நகரங்கள் என்ன என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். அபுதாபி, துபாய், சார்ஜா, ஃபுஜைரா போன்ற முக்கிய நகரங்கள் அனைத்தும் இந்த ரயில்வே சேவையால் இணைக்கப்படும். UAE மற்றும் ஓமன் இடையேயான ஹஃபீத் ரயில் வழியாக இரு நாடுகளையும் இணைக்கும் மாபெரும் திட்டமும் நடைபெறுகின்றது. இதனால் அபுதாபி முதல் ஓமன் ஷோஹர் துறைமுகம் வரை நேரடியாக ரயில் சேவை கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தொழில்நுட்பம் மற்றும் வசதிகள் என்னென்ன? அதிநவீன ரயில்கள், உயர் வேக சேவைகள், பசுமை ஆற்றல் கிரீன் எனர்ஜி பயன்பாடு ஆகியவை இதில் அடங்கும். பயணிகள் வசதிக்காக செயலிகளுடன் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக துபாய்க்குள் மற்றுமோர் ப்ளூ லைன் என்ற விரிவாக்க திட்டத்தை குறித்து தற்பொழுது பார்க்கலாம். திட்டத்தின் சுருக்கம் என்னவென்றால், புதிய ப்ளூ லைன் மெட்ரோ திட்டம் 30 கிலோமீட்டர் நீளமாக இருக்கும். மொத்தம் 14 நிலையங்கள், அதில் சில நிலத்தடியில் அண்டர் கிரவுண்ட் அமைக்கப்படும். முக்கிய இணைப்பு கிரீப் சென்டர் பாயிண்ட் முதல் அகாடமிக் சிட்டி வரை இந்த ரயில் பாதை என்பது மிகவும் நீளமாக வர இருக்கின்றது. முக்கிய நிலையங்களாக பார்க்கப்படுவது எதுவென்றால் துபாய் கிரீக் ஹார்பர், இன்டர்நேஷனல் சிட்டி, அகாடமிக் சிட்டி, அல் பர்கா, துபாய் சிலிக்கான் ஓசிஸ் போன்ற புதிதாக உருவாகிய சிட்டிகளை இணைக்கக்கூடிய திட்டமாக இதை பார்க்கலாம். திட்டத்தின் மதிப்பு காலக்கெடு. திட்டத்தின் மொத்த மதிப்பு அமீரக ரூபாயில் 18 பில்லியன், சுமார் 40,000 கோடி என்று கூட கூறலாம். திட்டம் 2029 செப்டம்பர் மாதம் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. இது துபாயில் தற்பொழுதைய ரெட் லைன் மற்றும் கிரீன் லைன் மெட்ரோ சேவைகளுடன் இணைக்கப்படும் என்பது கூடுதல் தகவல். உலகத்தில் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நாடுதான் அமீரகம். இது வளர்ச்சியடைந்த நாடுகள் பட்டியலிலும் இடம்பெறலாம். மேலும் இந்த நகரம் என்பது தற்பொழுது தொடர்வண்டி துறையில், அதாவது ரயில்வே துறையில் மிகப்பெரிய கவனம் செலுத்தி வருகின்றது. மேலும் மக்களுடைய அன்றாட வாழ்வியலுக்கு இது மிக பயனுள்ளதாகவே அமீரக மக்களுக்கு இருக்கின்றது. இந்த சேவையின் காரணமாக அமீரகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வியலை மிகவும் எளிதாக செயல்படலாம், மேலும் போக்குவரத்தை மேற்கொள்ளலாம் என்பது நம்பிக்கை. மேலும் முடிவு என்னவென்றால், எத்திஹாத் ரயில் நாட்டை முழுவதும் இணைக்கிறது, ப்ளூ லைன் நகரை முழுமையாக இணைக்கிறது. இவை இரண்டும் சேர்ந்து துபாயின் எதிர்காலத்தை சுழலாத எரிபொருள், குறைந்த நேர பயணம், அதிக இணைப்பு கொண்ட நகரமாக மாற்றப் போகின்றது. துபாய் 2040 கனவு ஸ்மார்ட் மொபைலிட்டி கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு நிஜமாக்கப்படும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. இதுபோன்று உலகளாவிய மிக முக்கிய தகவல்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டுமென்றால் மறக்காமல் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.